வணக்கம். தமிழ் பேசுறவங்களுக்கு கொரியன் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அட ஆமாங்க. அது எப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, உங்களுக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சா போதும், கொரியன் கத்துக்கிறதுல 50% வேலை முடிஞ்ச மாதிரி. எப்படின்னு கேக்குறீங்களா? நிஜம்தான். ஏன்னா கொரியன் மொழியோட கிராமர், அதோட ஸ்ட்ரக்சர்னு எல்லாமே நம்ம தமிழ் மொழி மாதிரியே தான் இருக்கு. வாங்க அதை டீட்டெயிலா ஒன்னொன்னா பார்த்துடலாம். சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம். முக்கியமா மூணே காரணங்கள் இருக்கு தமிழ் பேசுறவங்களுக்கு ஏன் கொரியன் இவ்ளோ ஈஸியா இருக்குன்னு சொல்றதுக்கு. அந்த 3 ரீசன்ஸ் என்னென்னா, 1 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது வாக்கிய அமைப்பு அப்படியே நம்ம தமிழ் மாதிரி இருக்கு. 2வது சப்ஜெக்ட் வெர்ப் ஆர்டர் மாறவே மாறாது. கடைசியா 3வது நிறைய வார்த்தைகள் கேட்கறதுக்கு நம்ம தமிழ் வார்த்தைகள் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும், நீங்க ரொம்ப சீக்கிரமா கொரியன் பேசிடலாம். முதல்ல வார்த்தைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்ச மாதிரி இருக்கிற சில கொரியன் வார்த்தைகளை பார்க்கலாம் வாங்க. நான் சொல்ல செல்ல நீங்களும் என் கூடவே சொல்லி பாருங்க. ஓகே. நம்ம தமிழ்ல என்ன சொல்வோம்? அம்மா. கொரியன்ல ஓம்மா. கேட்க ஒரே மாதிரி இருக்குல்ல? சொல்லி பாருங்க. ஓம்மா. அடுத்து அப்பா. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கொரியன்லயும் அப்பா தாங்க. ஒரு எழுத்து கூட மாறல, உச்சரிப்பும் அப்படியே தான். நாம நான் சொல்றோம் இல்லையா, அத கொரியன்ல சிம்பிளா நா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், நா. சரி, நீங்க இல்லனா நீன்னு சொல்றதுக்கு அவங்க நியோன்னு சொல்லுவாங்க. இதுவே ஒருத்தர மரியாதையா கூப்பிடணும்னா டாங்ஷன் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. கடைசியா ஒண்ணு, நம்ம சாப்பாடு. அவங்க மொழியில அது பாப். சொல்லி பாருங்க, பாப். இப்ப பாத்தீங்களா, இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்றது எவ்ளோ ஈஸியா இருக்கு. இது வெறும் ஆரம்பம் தாங்க. ஓகே, வார்த்தைகள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது தான் நம்மளோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அதுதான் கிராமர். கொரியன் கிராமர் எப்படி நம்ம தமிழ் மாதிரியே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. சப்ஜெக்ட் முதல்ல வரும், வெர்ப் கடைசியில வரும். அதாவது நான் வருகிறேன். இதுதான் நம்ம மொழியோட பேசிக் ஃபார்முலா. இப்ப நான் சொல்ல போறது தான் மேஜிக்கே. கொரியன்லயும் 100க்கு 100 இதே ஃபார்முலா தாங்க. சப்ஜெக்ட் அப்புறம் வெர்ப், ஒரு துளி கூட மாறாது. இது கொரியன் கத்துக்கிற நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? தமிழ்ல நான் போகிறேன், கொரியன்ல நான் காயோ. இங்க பாருங்க, நான் அப்படிங்கிறதுக்கு நான், போகிறேன் அப்படிங்கிறதுக்கு காயோ. ஆர்டர் அப்படியே இருக்கு, மாறவே இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. நான் சாப்பிடுறேன், கொரியன்ல நான் மொக்கோ. இங்கேயும் அதேதான், நான் ஃபர்ஸ்ட், மொக்கோ செகண்ட். சிம்பிள். சரி, இன்னொரு சென்டென்ஸ். அவள் பேசுறாள். இத கொரியன்ல சொன்னா கூன்யோ மால்ஹே. அவளுங்கிறதுக்கு கூன்யோ, பேசுறாள்ங்கிறதுக்கு மால்ஹே. பாத்தீங்களா, அமைப்பு கொஞ்சம் கூட மாறல. சோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்டென்ஸ் ஆர்டர் மாறவே மாறாது. நீங்க தமிழ்ல எப்படி ஒரு வாக்கியத்தை மனசுல நினைக்கிறீங்களோ அப்படியே வார்த்தைகளை மாத்தி போட்டா போதும், கொரியன் சென்டென்ஸ் ரெடி. இப்போ உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ கொரியன் சரளமா பேசுறதுக்கான நம்ம பயணத்தை எப்படி சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணலான்னு பாப்போமா? இதுக்காக நீங்க மணிக்கணக்கா செலவு பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் போதும். ஆமாங்க, நான் சொல்றத நம்புங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணா போதும், ஒரே மாசத்துல பேசிக்கான கொரியன் பேசி அசத்தலாம். இது கேரண்டி. இவ்ளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்க? கொரியன் கத்துக்க நீங்க ரெடியா? இது மாதிரி இன்னும் நிறைய ஈஸியான கொரியன் லெசன்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த பகுதியில டெய்லி யூஸ் பண்ற சில முக்கியமான சென்டென்சஸ் பார்க்கலாம். நன்றி.